T20 உலகக்கோப்பை அரையிறுதியில் இந்திய அணி இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்ளும் நிலையில் ரிவெஞ்சா ரிப்பீட்டா என இந்திய ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்று வரும் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கயானாவில் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கும் உள்நாட்டு நேரத்தின்படி காலை 10:30 மணிக்கும் போட்டி தொடங்குகிறது. இந்நிலையில் கடந்த T20 உலகக்கோப்பையின் அரையிறுதி ஆட்டம் இந்திய ரசிகர்களின் நினைவில் வந்து கதிகலங்கச் செய்கிறது. ஆஸ்திரேலியாவின் அடிலைடு நகரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா ஹர்திக் பாண்டியா விராட் கோலியின் அரை சதத்தால் 168 ரன்கள் சேர்த்தது. இதையடுத்து விளையாடிய இங்கிலாந்து அணி 16 ஓவர்களிலேயே விக்கெட் இழப்பின்றி 170 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் ஜாஸ் பட்லர் 80 ரன்களும் அலெக்ஸ் ஹேல்ஸ் 86 ரன்களும் குவித்தனர். ஆனால் அடிலைடு மைதானம் போன்று கயானா மைதானம் இருக்காது என்கின்றனர் கிரிக்கெட் வல்லுநர்கள். இந்த மைதானத்தில் நியூசிலாந்தை 75 ரன்களில் சுருட்டி 84 ரன்களில் அபார வெற்றி பெற்றது ஆப்கானிஸ்தான். கேப்டன் ரஷீத் கான் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியிருந்தார். இதேபோல இந்தியாவின் 3 ஸ்பின்னர்கள் இங்கிலாந்து வீரர்களை கட்டுப்படுத்துவார்கள் என ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்திய அணியை பொறுத்தவரை விராட் கோலியின் ஃபார்ம் மட்டுமே கவலைக்குரியதாக உள்ளது. இந்த தொடரில் தொடக்க வீரராக விளையாடும் அவர் இதுவரை குறிப்பிட்டு சொல்லும்படி ரன் சேர்க்கவில்லை. அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மாவின் சிறப்பான ஆட்டமும் பந்துவீச்சில் பும்ராவின் ஆதிக்கமும் இந்திய அணிக்கு பலமாக உள்ளது. இங்கிலாந்தை பொறுத்தவரையில் கேப்டன் ஜாஸ் பட்லர் மட்டுமே அபாயகரமான வீரராக இருக்கிறார். இவை எல்லாவற்றையும் விட மழையும் இன்றைய ஆட்டத்தில் விளையாட காத்திருக்கிறது. கயானாவில் இன்று முழுவதும் மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதுவும் இந்திய அணிக்கு சாதகமாகவே இருக்கிறது. இந்த போட்டி மழையால் பாதிக்கப்பட்டால் ரிசர்வ் டே கிடையாது என்றும் இந்த உலகக்கோப்பை தொடங்கும் முன்னரே இரண்டாவது அரையிறுதியில் தான் இந்தியா விளையாடும் எனவும் ICC அறிவித்துள்ளது பல விமர்சனங்களை கிளப்பியது. இந்தியா இங்கிலாந்து போட்டிக்கு ரிசர்வ் டே கிடையாது என்றாலும் கூடுதலாக 4 மணி நேரம் வழங்கப்படும் என ICC தெரிவித்துள்ளது. மாலை வரை மழை நீடித்தால் ஆட்டம் கைவிடப்படும். அப்படி நடந்தால் இந்திய அணியை இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். அதற்கு காரணம் இந்த தொடரில் இந்திய அணி தோல்வியே சந்திக்காமல் அதிக புள்ளிகளை பெற்றதே. ஆனால் எல்லாவற்றையும் விட இங்கிலாந்தை களத்தில் வீழ்த்தி ரிவெஞ்ச் எடுக்க வேண்டும் என்பதே இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பு. நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெர்லின் மோசஸ்.